அளவுக்கு அதிகமா பணம் இருந்தா தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதையே நீ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு தானே சொல்ற. இந்த மாதிரி பேசி பேசி தான் நீ இருக்கிறவனெல்லாம் முட்டலாக்குற. பேசு, இத நீ இல்லாதவன்ட்ட கொடுத்து பார்த்துட்டு பேசு. ஏண்டா நீ வீட்டுல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கூட்டமான பஸ்ல போயிருக்கியா? சொல்லுவ அந்த ஜன்னல் சீட்டு எவ்வளவு அழகு தெரியுமான்னு. நல்லா கேட்பேன், சொல்லிட்டேன். எப்பவாச்சு அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு சாரிய வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருந்திருக்கியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. நீங்களாம் காசு இருக்கிறவன வில்லன் மாதிரி மாத்தி வச்சிட்டீங்க. வறுமையா குளோரிஃபை பண்றீங்க. நம்பவே நம்பாதீங்க. காசு வேணும், என்ன பண்ணா காசு வரும்லாம் சின்னதெல்லாம் யோசிக்க கூடாது. அப்ப யோசிச்சா பெருசாதான் யோசிக்கணும். வருமன்ற சர்க்கிள் விட்டு வெளில வந்தே ஆகணும். காசு இருக்குல்ல, உனக்கு முன்னாடி யார் நின்னாலும், என்ன அதிகாரத்துல ஒருத்தன் வந்து நின்னாலும் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதே இன்னைக்கு நீ காசை வச்சுதான் எடுத்துக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. இன்னும் காசெல்லாம் வேணாம், நிம்மதி தான் வேணும்னு எவனாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.